ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் சனி திசையை பற்றி சில தகவல்கள் கூற உள்ளேன். நவகிரகங்களில் ஆயுள் காரகன், ஆரோக்கிய காரகன் என வர்ணிக்கக்கூடியவர் சனி. ஒரு ஜாதகர் நன்றாக இருப்பதற்கு கண்டிப்பாக சனி நன்றாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்துல சனி ஆட்சி உச்சம் பெற்றது, ஒரு நல்ல இடத்துல இருக்கிறது, நல்ல கிரக சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பு. எந்த ஒரு ஜாதகத்துல சனி நல்ல ஆட்சி உச்சம் பெற்றோ, நல்ல ஒரு ஸ்தானத்துல நல்ல நட்பு கிரகத்தோடு இருக்குதோ அவங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள் உண்டாகும், நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். சனி திசை என்பது 19 வருடம். ஒரு சிலர் சனி திசையும் 7.5 சனியும் சேர்த்து குழப்பிப்பாங்க. சனி திசை வேற, 7.5 சனி வேற. சனி திசை 19 வருடங்கள் நடக்கும். 7.5 சனி என்பது 7.5 வருஷம் நடக்கும். சனி திசை ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையா இருக்கும். சனி திசை நடந்தாலே கெடிதின்லாம் மக்கள் நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்ன பாவத்திற்கு 3, 6, 10, 11 சனி இருந்து சனி திசை நடந்தா எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை ஜாதகர் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சனி நட்பு கிரக சேர்க்கை பெற்று, புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றோ, ராகு சேர்க்கை பெற்றோ அல்லது குரு சேர்க்கை பெற்றோ இருந்தாலும், குரு பார்வையோடு சனி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை ஜாதகர் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சனிக்கு குரு பார்வை இருந்து சனி திசை நடந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது ஜாதகருக்கு உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு சனி ஒரு ஜாதகத்துல யாருக்கு சேரக்கூடாதுன்னா, சனி கேது சேரக்கூடாது. அதே மாதிரி சனி செவ்வாய் சேரக்கூடாது. சனி வக்ரகதியில இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்தா கொஞ்சம் பலகீனம்னு சொல்லலாம். சனி சூரியனுக்கு 5 9ஆம் வீடு வரைக்கும் இருந்தா வக்ரம். இருந்தாலும் 5ஆம் வீட்டுல இருந்தாலும் 9ஆம் வீட்டுல இருந்தாலும் சனி வக்ரம்னு எடுத்துக்க முடியாது. ஆனா சனி சூரியனுக்கு 6, 7, 8 இருந்தா கண்டிப்பா வக்ரம். சூரியனுக்கு 6, 7, 8 சனி வக்ரமா இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சற்று குறைவா இருக்கும். சனி பலகீனமாக சனி சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கிறவங்களுக்கு பாருங்க, நிறைய பேருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் பாதத்துல பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகும். எந்த ஒரு ஜாதகருக்கும் சனி நல்லா இருந்து சனி திசை நடந்தா நல்ல பொருளாதார நிலைகள், ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அதில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு படிப்படியான வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது அந்த ஜாதகருக்கு உண்டாகும். எந்த ஒரு ஜாதகருக்கு சனி பலகீனமா இருந்து சனி திசை நடந்தா, சனி நீச்சம் பெற்றோ, சனி பகை பெற்றோ சனி திசை நடந்தா, அதுவும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் அல்லது ராகு சேர்க்கை பெற்று சனி திசை நடந்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், கை காலில் ஏதாவது அடிபடுறது, ஏதாவது உடல் உறுப்புகளை இழக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சனி திசை நடக்கின்ற பொழுது, சனி நல்ல இடத்துல சனி திசை நடக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை பருவத்துல சனி திசை நடந்தா சனி மந்தக்காரகன் என்று சொல்லுவோம், சோம்பேறி கிரகம் சொல்லுவோம். ஒரு மந்தமா செயல்படுறது, சோம்பேறியா செயல்படக்கூடிய அமைப்புலாம் இருந்தாலும் சனி நல்ல இடத்துல இருந்தால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சனி பலமா இருந்து சனி திசை நடந்தா ஒரு பக்கம் மந்தமா இருந்தா கூட சிறப்பா செயல்பட்டு அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். ஒரு 10 to 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல சனி நல்ல பலமா இருந்து சனி திசை நடந்தா ஒரு டெக்னிக்கல் தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல ஈடுபாடுகள், நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள், இதுலேயும் சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகும். அதுவே சனி பலகீனமா இருந்தால் உடல் பலகீனங்கள், படிப்புல மந்தங்கள், சோம்பேறித்தனங்கள், படிக்காம இருக்கிறது, படிப்புல இடையூறுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். ஒரு 25 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல ஒருத்தருக்கு சனி திசை நடந்தா, அப்ப அந்த நேரத்துல சனி திசை நடந்தா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா சனி ஒரு நல்ல இடத்துல இருக்கணுங்க. எந்த ஒரு ஜாதகருக்கு 2 அல்லது 7 சனி இருந்து சனி திசை இருந்தா குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். மற்ற இடத்துல இருந்தா ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஒரு ஜாதகத்துல 2 அல்லது 7 சனி இருந்தாலோ, ராசிக்கு 2, 7 சனி இருந்தாலோ அந்த நேரத்துல சனி திசை நடந்தா அவங்களுக்கு கல்யாணம் தடைபடக்கூடிய அமைப்புகளும் உண்டாகலாம். சனி ஒரு நல்ல இடத்துல இருந்து கேந்திர திரிகோணத்துல இருந்தோ, அதாவது 7, 2, 7 கூடான்ட்ட மற்ற இடத்துல இருந்து தனலாபஸ்தானத்துல இருந்தால், தனலாபஸ்தானம் தனத்துல இருக்கிறதும் 7 இருக்கிறதும் தப்பு. மற்ற ஸ்தானத்துல இருந்தால் ஒரு பொருளாதார நல்ல அனுகூலங்கள், அதுவும் உபஜய ஸ்தானத்துல இருந்தால் நல்ல ஒரு வளமான பலங்கள்லாம் உண்டாகும்.
சனி ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து 25 to 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்களில் நடந்தா அவங்களுக்கு நல்ல குடும்பத்தில் நல்ல சுபிட்சங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள், ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட உண்டாகும். அதுவே சனி பலகீனமா இருந்தால் உடல் சோர்வு, உடல் பலகீனங்கள், கை கால் வலி, ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், அடிக்கடி மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை எல்லாம் உண்டாகும். 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நேரத்துல சனி ஆட்சியோ உச்சமோ பெற்று அல்லது நட்பு கிரக சேர்க்கப்பட்டு, நட்பு கிரக சேர்க்கப்பட்டுனா சனி, சுக்கிரன், புதன், ராகு போன்ற கிரக சேர்க்கப்பட்டு இருந்தாலும், குரு போன்ற கிரக சேர்க்கப்பட்டு இருந்து திசை நடந்தா அந்த நேரத்தில் லட்ச லட்சமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையினை அடையக்கூடிய அமைப்புகள், ஆரம்பிக்கக்கூடிய தொழில வந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட ஒருத்தருக்கு ஏற்படும். அடுத்து சனி வந்து ஜாதகத்துல வந்து உங்களுக்கு வந்து பலகீனமா இருந்துட்டா, சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றோ, கேது சேர்க்கை பெற்றோ, ராகு சேர்க்கை பெற்றோ, ராகு சேர்க்கை பெற்று அமைகிற இடத்தை பொறுத்து இருக்குது. ராகு சேர்க்கை பெற்று சில இடங்கள்ல இருந்தா நல்லபடியா இருக்கும். ராகு சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டுல இருந்தாலோ, சனி வக்ரகதியிலிருந்து ராகு சேர்க்கை பெற்றாலோ அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நிலையில வந்து ஏதாவது வந்து உடல் பலகீனங்கள், உடல் விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், உடல் பலகீனமும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகும். ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு சனி வக்ரகதியிலிருந்து சனி திசை நடந்தா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். அதுவும் 12 சனி இருந்து சனி பலகீனமா இருந்தா படுத்த படுக்கையே ஆகக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கூட நிறைய பேருக்கு ஏற்படுது. ஒருத்தர் ஜாதகத்துல சனி அமையக்கூடிய நிலையை பொறுத்து இருக்குது. சனி ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் ஒரு வளமான பலன்களை சனி திசையில ஏற்படுத்தும். சனி திசை மொத்தமா ஒருத்தருக்கு வந்து 19 வருஷங்கள் நடக்கும். சனி பலகீனமா இருக்கிறவங்க சனி திசை நடக்கின்ற பொழுது விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு போன்றவை மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சனியை பற்றியும் சனி திசையை பற்றியும் இன்று சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன். மேலும் இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.